அண்ணா சூப்பர். உங்களோட ஒஃபிஷியலா ஊழலை செஞ்சிருக்கீங்க நீங்க, வாழ்த்துக்கள். நாங்க பெரியார் கொள்கை தான், சனாதனத்துக்கு எதிரானவங்க தான். பட் உங்களுடைய நம்பிக்கைகளை நாங்க மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். நாங்க சாமி கும்பிடுறது தப்புன்னு எங்கேயுமே சொன்னதில்லைண்ணே. கும்புறோம் சாமி அப்படின்னு சொல்றதுதான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஸ்தான முக்கியமான பொறுப்பை ஒரு முக்கியமான ஜோசியருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, பட் அவருக்கு சம்பளம் எங்க இருந்துனே வருது? அது எங்களோட வரிப்பணம் தானே? அஸ்ட்ராலஜர், செலிபிரிட்டி அஸ்ட்ராலஜர், ஆபீசர்ஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு சீஃப் மினிஸ்டர். இதுக்கு முந்தைய அரசுல இருக்கும் போது நம்மளுடைய ஓஎஸ்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? செந்தில் கே குமாரும் இளம் பகவதுமே. இவங்க 2 பேருமே மக்களுடைய நலனுக்காக அப்பாயிண்ட் பண்ணவங்க. இளம் பகவத் அப்படின்றவர் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அவரை சிறப்பா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆபீசர்ஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்ற போஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸ்பெஷல் மினிஸ்டர்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் பெனிஃபிட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்க, கொடுக்குற போஸ்ட் அது. உங்களுக்கு அதுல டவுட் இருந்ததுன்னா நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு ஜோசியக்காரருக்கு ஸ்பெஷல் போஸ்ட், ஆபீசர்ஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்ட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இதுதான் மாற்றத்திற்கான அரசா? 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேல நம்ம திராவிட கழகங்களும் ஜஸ்டிஸ் பார்ட்டி மற்ற கழகங்களும் போராடி ஒரு மூட நம்பிக்கைன்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது, தமிழகத்துல இருக்கக்கூடாது, அதுவும் இந்த அரசு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்றது போராடி பெற்ற இடத்த இப்போ எப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் நிரப்புறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் இருந்த போஸ்டுக்கு ஒரு ஜோசியக்காரரா? அதுவும் சீஃப் மினிஸ்டருக்கு ஓஎஸ்டியா இருக்கிறவர். இதுதான் மாற்றத்துக்கான அரசா இல்ல ஏமாற்றும் அரசா? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.